Hi, welcome to Kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்னதுன்னா பிரியாணி குஸ்காக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா கொடுக்கக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போறோம். இது கல்யாண வீட்லயும் ஹோட்டல்லயும் ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். அதுல என்ன சீக்ரெட் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தேவையான பொருட்கள்: அரை கிலோ கத்திரிக்காய், ஒரு சின்ன லைம் சைஸ் புளி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், வாசனைக்காக ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் தனியா பவுடர், 3 ஸ்பூன் chilli பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, 2 சின்ன பீஸ் தேங்காய். இப்போது நம்ம எள்ளு வேர்க்கடலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோலை நீக்கிட்டு ஜஸ்ட் 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். வேர்க்கடலை ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போது எள்ளு சேர்த்துப்போம். எள்ளு அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1லேருந்து 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்துட்டா கசப்பாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பொருள். இப்போது எள்ளு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 சின்ன பீஸ் தேங்காய், வேர்க்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துப்போம். chilli பவுடர், கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் ரெகுலராக இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கரண்டி அளவுக்கு நான் 2 கரண்டி போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இது 1 கப்பு போல் எண்ணெய் இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், பட்டை இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகு வெடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். ஆனியன், இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா அப்போது கத்திரிக்காயும் தக்காளியும் ஒன்றாவே நல்லா வெந்து வரும். ஜஸ்ட் 2 நிமிஷம் போல் வதக்கிட்டால் போதும்.
அப்புறம் மஞ்சள்தூள். கத்திரிக்காவை கட் பண்ணிப்போம். தனித்தனி பீஸாக போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அப்போ தான் தொக்கில் கத்திரிக்காய் முழுசாக இருக்கும். இந்த காம்பு ஓரத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காம்பு எடுக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். அப்போ தான் கத்திரிக்காய் வந்து தொக்கில் முழுசாக குழையாமல் நம்மளுக்கு இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த கத்திரிக்காய் கூட நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் இந்த கத்திரிக்காயில் நல்லா ஊறும். இப்போ பேனில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நம்ம சேர்த்த வாசனை பொருட்கள் எல்லாம் வதங்கின்னு அதுக்குள்ளே நம்ம இதை குயிக்காக வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துப்போம். நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் ரெகுலராக இந்த மாதிரி செய்வோம். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. தக்காளி இந்த மாதிரி முழுசாக இருக்கும். இப்போது எண்ணெயிலேருந்து ஓரமாக இந்த மாதிரி தள்ளி வச்சிடலாம். இதே எண்ணெயில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சைடும் 2 நிமிஷம் வதங்கணும். அப்போ தான் கத்திரிக்காயோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும். இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுப்போம். எல்லாம் கத்திரிக்காயும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டோன்னா 2 பக்கமும் இதே மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போது கத்திரிக்காய் எல்லாமே 2 பக்கமும் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். இப்போ இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிப்போம்.
கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நல்லா பபுளாக கிரேவி கொதிச்சு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்ததுனால 4 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் புளிப்போட டேஸ்ட்டு கொஞ்சம் போல் மைல்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது லிக்விடாக இருக்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரமாக வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக கத்திரிக்காய் தொக்கையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, எண்ணெயிலே நல்லா வதக்கி அந்த தொக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்லா தக்கன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கத்திரிக்காய் எடுத்து நம்ம கட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து நல்லா கட் ஆகுது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த எள்ளு, தேங்காய், வேர்க்கடலையோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம புளி சேர்த்ததுக்கு அடையாளமே இல்லை. அந்தளவுக்கு நல்லா மைல்டாக ஒரு லைட்டாக வந்து நம்மளுக்கு டேஸ்ட் இருக்குது. அங்கங்கே மிளகு நம்ம சேர்த்துருக்கோம். அது வாயில் தட்டுப்படுறது வந்து அந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா மிளகுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்ல தூக்கலாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாகவே காலி பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணிக்கு குஸ்காக்கெலாம் தரக்கூடிய கத்திரிக்காய் தொக்கு ஹோட்டல்லையும் கல்யாண வீடுகள்லையும் செய்கிற அளவுக்கு அதை விட ரொம்ப நல்லா சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாடா பாய்.